மீனவர் விவகாரத்தை சிலர் அரசியலாக்குவதாக குற்றம் சாட்டியுள்ள தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமிழக பாரதிய ஜனதா தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான மிஸ்டு கால் வசதி சனிக்கிழமையன்று துவக்கி வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் தமிழிசை மீனவர் விவகாரத்தை சிலர் அரசியலாக்குவதாகவும் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். மின் கட்டணத்தை உயர்த்தவே கூடாது என்று கூறிய தமிழிசை கட்சியின் பொதுக்குழு கூட்டம் வரும் 12ஆம் தேதி நடக்க உள்ளதாக தெரிவித்தார். சட்ட ரீதியாக சட்டத்திற்கு உட்பட்டு அவர்களை வெளிக்கொணர்வதற்கு என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் அத்தனை முயற்சிகளையும் மத்திய அரசு மேற்கொண்டிருக்கிறது. இலங்கைக்கான இந்திய தூதர் அவர்களை சிறையில் சென்று சந்தித்து அவர்களுக்கான வசதிகளை செய்து கொடுத்தது மட்டுமல்லாமல் அவர்கள் உறவினர்களோடு பேசுவதற்கு செல்போன் வசதியும் செய்து கொடுத்து உறவினர்களை பார்ப்பதற்கான வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இது வேண்டுமென்றே அரசியலாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் எங்களது கருத்து. ஏற்கனவே மின் தட்டுப்பாடு இருக்கிறது. இன்று கோவையில் கூட அங்கே சிறு குறு தொழிலாளர்கள் எல்லாம் கூடி நாங்கள் தொடர் உண்ணாவிரதம் தொடர் போராட்டங்கள் நடத்துவோம், மின் கட்டணத்தை ஏற்றவே கூடாது என்று பாதிக்கப்படுபவர்கள் இன்றே போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். நாங்கள் அரசியல் கட்சிகள் ஏற்கனவே அதற்கான கண்டனத்தை தெரிவித்து விட்டோம். எந்த வகையிலும் மின் கட்டணம் ஏற்றப்படக்கூடாது என்பதில் பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக இருக்கிறது. பொதுக்குழு கூட்டம் 12ஆம் தேதி, இந்த மாதம் 12ஆம் தேதி நடக்கிறது. அதில் அகில பாரத பொதுச் செயலாளர்கள் மரியாதைக்குரிய திரு ரூடி அவர்கள், திரு முரளிதர் ராவ் அவர்கள், திரு சதீஷ்ஜி அவர்கள், அதே போல தமிழகத்தின் மூத்த தலைவர்கள் திரு இல கணேசன் அவர்கள், முன்னாள் தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் போன்ற எல்லா தலைவர்களும் மத்திய மாநில தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள். இந்நிகழ்ச்சியில் தேசிய செயலாளர் இல கணேசன் உள்ளிட்ட கட்சியினர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்குதல், புதிய உறுப்பினர் சேர்க்கை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடந்தன.